friends, welcome to Niki's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுவையான முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க பாப்போம். இந்த முட்டை குழம்பு பண்றதுக்கு நான் இன்னைக்கு 6 முட்டை எடுத்துர்க்கேன். அதுல 4 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 முட்டையை பச்சையா எடுத்துர்க்கேன். இத நம்ம உடைச்சு ஊத்தி செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வெச்சுக்கலாம். கடாய் சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மசாலாவை வதக்கி அரைக்க போறோம். எண்ணெய் சூடானதும் ஒரு 100 கிராம் போல சின்ன வெங்காயத்தை உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி இருக்கறேன். அதை சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ கறிவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி கொஞ்சமா எடுத்துக்கறேன். அது இல்லாம ஒரு 6 பல்லு பூண்டு. இது எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டா பிரவுன் ஆனதும் ரொம்ப பொடிசா இருக்கறனால 3 தக்காளி எடுத்துர்க்கேன். மீடியம் சைஸ்னா 2 எடுத்தா போதும். இத சேர்த்துக்கறேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சதும் 4 இருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல தேங்காயை நல்லா துருவி எடுத்துர்க்கறேன். இப்போ இத சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு லைட்டா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப வதக்க தேவையில்லை. ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ பொடிகள்லாம் சேர்த்தறலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூனை விட அதிகமா மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் எடுத்துர்க்கேன், வீட்லயே அரைச்சது. எல்லாமே சேர்த்துட்டு லைட்டா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற விட்டு நைஸ் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு அதே கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை சின்னதா, கல்பாசி சின்னதா ஒரு அனாசிப்பூ, இந்த சைஸ்ல பட்டை, 3 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு எல்லாமே சேர்த்துட்டு லைட்டா பொரியட்டும். இதெல்லாம் வதங்கட்டும். பாருங்க லைட்டா செவந்ததும் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 வரமிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி லைட்டா செவந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டைகளை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ
குழம்பு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். நல்லா கொதிச்சு கொஞ்சமாக சுண்டி இருக்குது. இப்போ நம்ம வேக வச்ச முட்டைகளை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வேக வச்ச முட்டையை. அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே இந்த பச்சை முட்டையும் நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை கிளறாமல் அப்படியே ஒரு 5 நிமிஷம் திரும்ப மூடி வச்சிடலாம். இதுக்கு முன்னாடியே உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ பார்க்கலாம். வாவ், நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போது இதில் கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த முட்டை குழம்பு சாப்பாட்டுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அதுபோல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷன். பாருங்கள், நம்ம முட்டை நல்லா உடச்சி ஊற்றுனது நல்லா வெந்திருக்கு. உடச்சி ஊற்றிட்டு நம்ம போட்டு கிளறாமல் அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடணும். ரொம்ப சுவையான முட்டை குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.